சாப்பிட்டாச்சா? நல்லா லேர்னிங்கா இருக்கீங்களா? லேர்னிங்கா இருக்கீங்களா? ஒரு குட்டி ஸ்டோரி கேட்போமா? I am become a story writer. My name is J. Farhana. I am coming from Chidambaram. School name Government Nandalal Girls Higher Secondary School. ஒரு குட்டி ஸ்டோரி கேட்போமா? மோட்டிவேஷனலா கேட்போமா? இன்னைக்கு நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்க போற. ஓகேவா? அதை வச்சுட்டு ஒரு குட்டி ஸ்டோரி கேட்போம். ஒரு ஊர்ல வந்து சொல்றதுன்னா ஒரு காக்கா இருக்கு, ஒரு கழுகு இருக்கு. ஓகே, அந்த கழுகு என்ன பண்ணுது? காக்கா கூட்டத்துல போய் அதோட முட்டைய போய் இட்டுருது. அந்த கழுகு முட்டை என்ன பண்ணுதுன்னா அந்த காக்கா வந்து அடக்காத்து கொஞ்சம் பொறிச்சிருது. சோ அந்த கழுகு அந்த காக்கா கூட்டத்திலே இருக்கு. இந்த காக்கா கூட்டத்துல இருக்கவும் நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாள் வானத்தை பார்க்குது. வானத்தை பார்த்தா கழுகு நல்லா மேல பறக்குதான். இந்த காக்கா என்ன பண்ணுச்சா, மத்த காக்கா அதை கேட்டுச்சான். அது மட்டும் எப்படி மேல பறக்குது அப்படின்னு சொன்னதுக்கு இன்னொரு காக்கா சொல்லிச்சான், அதுக்கெல்லாம் உயர்ந்த ஜாதி பறவைங்க, சோ அதெல்லாம் மேல பறக்கும், நம்மளால அது கிட்ட கூட போய் நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா இந்த காக்காக்கு ஒரு ஆசையா, ஆனா அதுதான் அது காக்கான்னு தெரியும், ஆனா அது ஒரு கழுகு இல்லையா. சோ அதை யோசிச்சுதான், நம்மளால முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுதான் மொதல் தடவை பறந்து போச்சான். வானத்து மேல நல்லா பறந்து போச்சான். டக்குனு கீழே வந்துருச்சான். ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, நீ ஒரு விஷயம் பண்ற, நீ ஒரு ஸ்டேஜ் ஏற, ஃபர்ஸ்ட் டைம் ஏற, அப்ப உனக்கு அந்த ஃபியர்னஸ் இருக்கும்ல, ஏதோ ஒரு சத்த பயப்படுவ. அதே மாதிரி அது மேல என்ன பண்ணுச்சு, டக்குனு கீழே வந்துருச்சான். அதை பார்த்தோன்னே மத்த காக்காங்க என்ன பண்ணுச்சா, கலாய்ச்சுதான். உன்னால இதுதான் முடியும், நம்ம தான் காக்காயினோம், உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சுதான். அப்பயும் இந்த காக்கா விடலையா, திரும்ப நல்ல மேல பறந்து பார்த்துச்சான். அன்னைக்கு பார்த்து செம்ம இடி மழையா, அதை பயந்து பார்த்து வந்துருச்சு. இப்படி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றேன்னு வச்சுக்கேன் உன் லைஃப்ல, நிறைய விஷயம் வரும். நீ அதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. தட்ஸ் யுவர் ப்ராப்பர்ட்டி. நீ ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சனா எவ்வளவு பெரிய தரங்கள் வந்தாலும் நீ பாதுகாக்கணும். அது யார் கடமை? உன் கடமை. வேணும்னு ஆசைப்பட்டா பத்தாது, ஜெயிச்சு காட்டணும் இல்லையா. சோ இது திரும்ப கீழே வந்துருச்சான். திரும்பவும் அவமானப்படுத்துறாங்களாம். நமக்கு தான் அதான் வேலையாச்சே, ஒருத்தவங்க தோத்தா ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும்ல. திரும்ப ஒரு நாள் எதையுமே யோசிக்காம இத்தனை தடவை விழுந்திருந்தாலும் நான் திரும்ப ஏஞ்சி நிப்பண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி அது பறந்துச்சான். நல்லா பறந்துச்சான். மழை செம்ம மழை இருந்துச்சான். சே நீ சும்மா ஒரு மழை தானே அப்படின்னு சொல்லிட்டு பறந்துச்சான். மேல போனா மேகெல்லாம் கருப்பாயிடுச்சான். இடி இடிச்சுதான் நல்லா அந்த கழுகுக்கு மேல பறந்துச்சான். அப்பதான் எனக்கு தெரிஞ்சுதான் அது ஒரு கழுகுன்னு. சோ நீ இங்க ஜெயிக்கிறோம் தோக்கிறதோ உன் கையில இருக்கு இல்லையா. சோ அப்ப உன் லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு விஷயம் உனக்குன்னு வேணும்னு நினைச்சனா போராடு, கஷ்டப்படு, கண்டிப்பா கிடைக்கும். கஷ்டப்பட்டு நீ பின்னாடி ஃபியூச்சர்ல ஒரு 40